அடிமை மருமகள் 25வது எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிமை மருமகள் 25வது எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை அமைய போகுது. எல்லாருமே என்னுடைய வாய்ஸ் ரவுடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட வாய்ஸ் அந்த மாதிரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் தான் ரவுடி மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் ரவுடி மாதிரி இல்லைங்க. என்னோடய வாய்ஸு அந்த மாதிரி தான். நான் இப்படி பேசணும் எனக்கும் தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நானும் சாப்பிட்டா தான் பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ரவுடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மன்னிச்சுக்கோங்க, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், முடியல. சரி, 25வது எபிசோடைய அப்டேட்டை நம்ம பார்த்தரல. முதல்ல சாம்பலை சேகரித்த ஆனந்தி, த சைலண்ட் எவிடன்ஸ். சர்டிபிகேட்டுகளை எரித்த சாம்பலாக்கி கிடக்க அருண் திமிராக சிரித்து கொண்டிருக்கிறான். ஆனந்தி அழுகவில்லை. அவள் சமலறைக்குள் சென்று ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலை எடுத்து வருகிறாள். தரையில் கிடக்கும் அந்த சான்றல்களை சாம்பலை மெதுவாக அள்ளி அந்த பாட்டிலுக்குள் போடுகிறாள். அருண் நக்கலாக, என்னடி சாம்பலை வச்சு பூஜை பண்ண போறியா? ஆனந்தி சொல்றா. அமைதியாக இல்லை அருண், இது நான் 15 வருஷம் கஷ்டப்பட்டு படித்த படிப்போட சாம்பல். என் புருஷன் எனக்கு கொடுத்த அன்பளிப்பு. இது இப்படியே இருக்கட்டும். அவளது இந்த அமைதி அருணுக்குள்ள ஒரு கணிக்க முடியாத பயத்தை ஏற்படுத்துகிறது. கம்பெனி கொடுத்த இன்ப அதிர்ச்சி, த ஸ்மார்ட் கால். மறுநாள் காலையில் ஆனந்தி வழக்கம் போல எழுந்து சமையல் செய்கிறாள். இதை பார்த்த மாமியாருக்கும் பிரியாவுக்கும், சர்டிபிகேட் போனா உடனே நாய் மாதிரி அடங்கி கெட்டா பாத்தியா என்று தங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறார்கள். அருணும் இனி இவை எங்கேயும் போக மாட்டா என்ற தைரியத்தில் ஆபீஸுக்கும் புறப்படுகிறான். மதியம் ஆனந்திக்கு நேர்காணல் நடந்த கம்பெனியின் HR மேலாளரிடம் இருந்து போன் வருகிறது. HR பேசுறாங்க. ஹலோ ஆனந்தி, உங்க இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் உங்கள் சர்டிஃபிகேட்டை இன்னும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோடு பண்ணலை. இன்னைக்குள்ள பண்ணிடுங்க. ஆனந்தி தயங்காமல் உண்மையே சொல்கிறாள். சார், என்னோட அசல் சான்றிதழ் நேற்று இரவு ஒரு விபத்தில் முற்றிலும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. ஆனால் என்னிடம் என் கல்லூரியின் டிஜிட்டல் லாக்கர் வெரிஃபிகேஷன் லிங்க் மற்றும் பல்கலைக்கழக பதிவு எண் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு. அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாமா? அந்த கார்ப்பரேட் நிறுவனம் அவளது நேர்மையை பாராட்டி, நோ ப்ராப்ளம் ஆனந்தி, இந்த டிஜிட்டல் காலத்தில் பேப்பர் முக்கியம் இல்லை, நாங்கள் ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கின்றோம். நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்று ஆப்பர் லெட்டர் அனுப்புகிறார்கள். மிக மகிழ்ச்சியில் ஆனந்தி ஒரே சந்தோஷமா துள்ளி குதிச்சு ரொம்ப ஆனந்தத்தில் மிதக்கிறாங்க. பிரியாவுக்கும் விழுந்த அடி. மாலையில் பிரியா ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது வீட்டு வாசலில் ஒரு பெரிய ஆன்லைன் டெலிவரி பாக்ஸ் வருகிறது. அதை ஆனந்தி வாங்குகிறாள். பிரியா ஓடி வந்து, ஹேய், என் அண்ணன் காசுல என்னடி ஆர்டர் பண்ணிட்டு இருக்க என்று பிடுங்கி பார்க்கிறாள். உள்ளே ஒரு அதிநவீன பிராண்டட் லேப்டாப் இருக்கிறது. ஆனந்தி, இது உன் அண்ணன் காசு இல்லை பிரியா, எனக்கு வேலை கிடைச்ச கம்பெனியில் இருந்து ஒர்க் கம்ப்யூட்டரேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனுக்காக அவங்களே சொந்த செலவில் அனுப்பியிருக்காங்க. மாதம் 50,000 ரூபாய் சம்பளம். இதை கேட்டு பிரியாவின் தொண்டை வறண்டு போகிறது. ஓடி போய் அவளது அம்மாவிடம் சொல்கிறாள். அருணின் முகத்திரை கிழிந்தது. த அல்டிமேட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பார்க்கலாம். இரவு அருண் வீட்டிற்கு வருகிறான். வீட்டில் லேப்டாப்புடன் அமர்ந்திருக்கும் ஆனந்தியை பார்த்து கத்துகிறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சர்டிபிகேட் இல்லாதப்பவும் லேப்டாப் வச்சுட்டு உக்காந்துருப்ப, அதுவும் படம் பார்த்துக்கிட்டு என்று அதை உடைக்க பார்க்கிறான். அருண், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று சத்தமாக சொல்கிறாள் ஆனந்தி. அவள் தன் லேப்டாப்பை திரும்பி அருணிடம் காட்டுகிறாள். அந்த லேப்டாப்பில் அருணுடைய கம்பெனியின் முதலாளி, CEO மற்றும் HR ஆன்லைன் வீடியோ காலில் ஜூம் கால் இருக்கிறார்கள். ஆனந்தி வேலைக்கு சேர்ந்த நிறுவனம் அருண் வேலை செய்யும் நிறுவனத்தின் பெற்றோர் நிறுவனம், பேரண்ட் கம்பெனி தாய் நிறுவனம் ஆகும்.
அதாவது அருணின் கம்பெனிக்கே பாஸ் ஆனந்தி தான், கம்பெனி தான் ஆனந்தி. அதிகார குரலில், சார் இவங்க தான் என் கணவர் அருண். நேற்று ராத்திரி நான் வேலைக்கு வரக்கூடாதுன்னு என் சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சாரு. அதோட சாம்பல் இதோ இந்த பாட்டில் இருக்கு. பெண்கள்ல மதிக்காத எவரையும் போன்ற ஒருவர் உங்க நிறுவனத்தில் வேலை செய்யலாமா என்று நீங்களே முடிவு பண்ணுங்க. வீடியோ காலில் இருந்து சிஓ கடும் கோபம் அடைந்தாரும். உங்களை போன்ற ஒரு கிரிமினல் இங்க அசோசியேட் கம்பெனியில் வேலை செய்ய தகுதி இல்லாதவர். யூ ஆர் டிஸ்மிஸ், டெர்மினேட்டட் என்று லைவ் காலிலே வேலையை விட்டு தூக்குகிறார். எபிசோடு 25 முடிவின் அருண் கையில் இருந்த ஆபீஸ் பை கீழே விழ அதிர்ச்சியில் சிலையாக நிற்கிறான். ஆனந்தி லேப்டாப்பை மூடிவிட்டு தன் கையில் இருந்த சாம்பல் பாட்டில் அருணின் கையில் கொடுத்து, நீங்க எரிச்சது என் சர்டிபிகேட்டை மட்டும் இல்ல அருண், உங்க வேலையையும் உங்க வாழ்க்கையும் சேர்த்துத்தான் என்று கூறிவிட்டு கம்பீரமாக தன் அறைக்குள் செல்லும். காட்சி போஸ்டருடன் இந்த எபிசோடு அதிரடியாகவே முடிகின்றது. 25வது எபிசோடு நாம எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையத்தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சொல்லாததையும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைய நம்ம பார்க்க போறோம். ரியல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Thursday 4 o'clock வந்து ரிலீஸ் ஆக போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு சூப்பரான ஒரு எபிசோடு வரப்போகுது. ரொம்ப த்ரில்லராகவே இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. நம்ம எதிர்பாராத ஒன்று எதிர்பாருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எதிர்பாருங்க. ரியல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் வந்து எனபிள் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே வந்து என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடிமை மருமகள் 25வது எபிசோடுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.